Hi friends, welcome to something சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்புல கடாய் வச்சிட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நான் இதுல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சேர்த்தா போதும். இப்போ இதுல நம்ம முட்டையை வந்துட்டு வேக வச்சு வச்சிருக்கோம் பாருங்க. முட்டை வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். இந்த முட்டையை வந்து மசாலாவோட சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம். மல்லித்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் முட்டையை எல்லா பக்கமும் நல்லா கீறி வச்சிருக்கேன். இந்த மாதிரி அதை சேர்த்துக்கலாம். இப்போ கலக்கி வச்சிடலாம். முட்டை நல்லா மசாலாலாம் அதில் நல்லா ஒட்டி வச்சு பாருங்க. நல்லா மசாலாலாம் சேர்ந்துருக்கு. இப்போ நம்ம முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் ஆயில் சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் சூடாகட்டும். இதில் நான் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கிறேன். இதில் அது பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் தெரிஞ்சு வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நான் கரம் மசாலா எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துடலாம். நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு
ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்றேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சா போதும். தேங்காய் சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே இதை மேலே எடுத்து விட்டுறலாம். இப்போ நம்ம முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.